நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3:35 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:49 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:49 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:49 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். வியாபார முன்னேற்றம் கருதி சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பல வகையில உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்ன சரியாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். என்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படுங்க. சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் கலந்து பேசுங்கள். அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க கொடுங்க. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்வீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். விளையாடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளிடையே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. பொது இடங்களில் தயவு செய்து வீண் விவகாரங்கள் பேச வேண்டாம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பரணி, இந்த நாள் நீங்க இனிமையாக பேசி பழகுவீர்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். என்று உங்களுக்கு அலுவலகத்தில் திறமைகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். உங்கள் மீது நல்ல மதிப்பு உருவாகக்கூடும். கிருத்திகை, உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். உடலை இன்று ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. சமாளித்து தான் எதையும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். என்று நீங்க இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கும். அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமைதிவிடக் கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த பெரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலெங்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வரவுக்கு மிஞ்சி சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று நட்பு பட்டத்தால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சுபகார பேச்சுக்கள் இனிமையாக நடைபெற கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க செய்யும் பணிகள் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
அதில் உங்களுக்கு வெற்றியும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை இருந்து சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு என்று திருமண வயதை அடைந்தவருக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். இப்போதைக்கு முடிவுகள் காண வேண்டாம். போகட்டும், நாட்கள் போகட்டும். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடாது. கல்வியில் மட்டுமே இந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கல்வியில சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் உண்டாகினாலும் மாலை நேரத்துக்குள் எல்லாம் சரியாக கொடுங்க. ரோகிணி. செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். சுபகாரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். சிக்கனமாக செலவு செய்து எதிலும் ஈடுபடுவீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று நீங்க நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இன்று அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒரு வித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்குங்க. தொடர்ந்து எந்த ஒரு வேலையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். உபரி பண வருமானம் கிடைக்கும். கிடைக்கும் வருமானத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். மிதுனம் ராசினியர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. ஒரே செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். பகுத்தறிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மிதுனம் ராசினியர்கள் அவசியப்பட்டால் மட்டுமே பொருட்களை வாங்குவது சிறப்பு. பிள்ளைகள் நல்ல அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் இன்றி ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. வருமானம் வழக்கம் போல இருந்து கொண்டிருக்கும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. என்று கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும்போது கவனம் இருக்கட்டும். பொது காரியங்களை தயவு செய்து கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். வீண் விவாதம் எதுவும் செய்துவிட வேண்டாம். முக்கியமாக பிடிவாத குணத்தை நீங்க தளர்த்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று கவன நடைமுறையை பின்பற்றுவது எதிலும் நல்லது. ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் வரவுக்கு மிஞ்சி சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குங்க. விட்டுக் கொடுங்கள். அமைதியாக செயல்படுங்கள். பொறுப்பாக இருக்க பாருங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். இல்லத்தில் மகிழ்ச்சி களை கட்டும். மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஈடுபடும் போது கவனம் இருக்கட்டும். யோசித்து செயல்படும் காரியங்களை வச்சு இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை கூட வெற்றி இருக்குங்க. வாங்கிய கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. குடும்பத்துடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும்.
வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது அவசியப்பட்டால் மட்டுமே வாங்குங்கள், அது போதும். புனர்பூசம். இன்று நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் சில போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை தெளிவு இருக்கட்டும். பிடிவாதம் துளி கூட வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட திருப்பங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. கடகம் ராசினியர்கள் சமாளிக்க முடியாத விஷயங்களை கூட இப்பொழுது சமாளித்து விட முடியும். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி கட்டி விடுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. தொழில் தொடர்பான தகராறுகள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படக்கூடும். உயர் அதிகாரியின் நட்பு ஏற்பட கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டிலும் மகிழ்ச்சி களை கட்டும். இன்று கடகம் ராசினியர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கவன நடைமுறையை மட்டும் பின்பற்றுங்கள். ஏனோதனமாக மட்டும் செயல்பட வேண்டாம். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. தைரியத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வாழும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. பதட்டங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் காணப்படுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்குக. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் என்று தீர்வு கிடைக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூசம். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எதிரிகள் உங்களுக்கு தவிடுபடியாக கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யாரையும் எந்த வகையிலும் நீங்க காயப்படுத்தி விட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். இன்று பல நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். எதிர்பாராத நன்மைகள் கூட உங்களை தேடி வரக்கூடுங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது கண்டிப்பாக மாறி நடக்க கொடுங்க. குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க. மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை கூடும். உடல் ஆரோக்கியம் கூட மேம்படக்கூடும். தேக திடம் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றகரமாக செல்லக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கூட்டும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக பெறக்கூடும். இன்று நீங்க மன அமைதி குறைபடியான வேலையில மட்டும் ஈடுபட வேண்டாம். வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இல்லத்தில் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க.
எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைதி விட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. விளையாட்டு புத்தியாகத்தான் காணப்படுவீர்கள். இருந்தாலும் இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். படியுங்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திருப்பு முனையாக எல்லாம் அமைதி விடக்கூடும். காலம் கடந்து சில பணிகளை வரக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எல்லாம் சிறப்பாக செல்லக்கூடும். பூரம் இன்று பிள்ளைகளால் மட்டுமே சிறிய தொந்தரவு இருக்கக்கூடுங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகளால் செலவுகளும் இருக்கக்கூடும். காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டங்கள் படாமல் இருப்பது மிக நல்லது. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்குங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உத்திரம் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்கள் என்று எதிர்மறையாக பேசுவிடம் விலகியிருப்பது நல்லது. பெரியவர்கள் சொல்லுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள். டக்கென்று முன்கோப்பப்பட்டு விட வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் மட்டும் பேச வேண்டாம். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று வெளி உலக துறமும் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். வீட்டிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். இன்று கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். லாபத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். புதிய சேமிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. வாய் துடுக்காக மட்டும் யாரிடமும் பேச வேண்டாம். பகை உணர்வையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்குங்க. இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். சுலபமாக கல்வியை வெற்றி பெற முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். கவன சிதறல் மட்டும் இருக்க வேண்டாம். லாபத்திற்கு எந்த வகையிலும் குறை இருக்காது. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி கலைக்கட்டுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அஸ்தம் நாள்பட்ட வியாதி அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பண வரியம் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்துதான் எதிலும் ஈடுபட வேண்டும்.
பட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். சித்திரை, மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். மனக்கவலை ஏற்பட்டாலும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் அடைப்பீர்கள். வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி களை கொட்டுங்க. என்று நீங்க கொண்டாட்டங்கள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக எந்த நாள் அமைதி விட கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். செய்கின்ற செயலை எல்லாம் நிதானமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மந்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கூடுங்க. உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனைவிக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கும் வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கை செல்வம் கண்டிப்பாக கூடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. குறையாக இருந்த விஷயங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கற்பூரம் போல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றிக் கொள்வீர்கள். உடைய நியாயமான பேச்சை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று முகப்பொழிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக காதல் திருமணத்தை போய் முடியும், கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் தெளிவு இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடுங்க. மாணவருக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக கை கொடுக்கும். புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எதிலும் வேகமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டால் மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய கொடுங்க. சுவாதி, இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடி ஆகக்கூடும். எண்ணற்ற முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று உனக்கு நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விசாகம், இன்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்தையும் நன்கு வழிபடுத்துவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடும்பமாக இருக்கக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. விடுமுறை கொண்டாட்டங்கள்ல கலந்து கொண்டு மீண்டும் தனது பணிகளை விரைவாக செய்து முடிக்க ஆயத்தமாயவர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் மீண்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனசுக்குள் மகிழ்ச்சியும் கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வருமானமும் உங்களுக்கு வழக்கம் போல இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இன்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். இன்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாக கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கடுமையான பணி சுமை இருந்தது. கண்டிப்பாக மாறக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவும் எடுக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். காசு பணத்தை விரயம் செய்யாமல் சேமிப்பாக மாற்றுவீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட கொடுங்க. குடும்பத்தாரிடம் கலந்து பேசி எதையும் செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விவசாய கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று தீரக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுக்க முடியும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மன பதட்டம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். என்று நீங்க அடுத்த ஒரு பிரச்சனை மட்டும் தலையிட வேண்டாம். என்று கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். முயற்சிகள் தாமதமானாலும் மனசுக்குள் சஞ்சலம் கொஞ்சம் இருந்து கொண்டுத்தான் இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். நடக்கின்ற காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று தனுசு ராசினியர்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சில பணிகள் தாமதமாக இருந்தது கூட கண்டிப்பாக சூடு பிடிக்கும். கொண்டாட்டங்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்குங்க. தெளிவான பார்வை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய முயற்சிகளில் மாற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற நண்பரிடம் இன்று தெளிவாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய நட்பு இன்று மலரக் கொடுங்க. உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உடல் நல பாதிப்புகள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களையும் இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு கூடுதல் பண பொறுப்புகள் வரக்கூடுங்க. அதனை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டுமே குளறுபடியை கொடுக்கும். காதல் குளறுபடி கொடுப்பதினால் கவலைப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் தகுந்த நேரத்திற்கு சரியாக நடக்க கொடுங்க. என்று மாணவர்கள் வீண் விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று மற்றவருடன் வீண் விரோதங்கள் வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை மற்றவரிடம் சொல்லுவீர்கள். போராடம். போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். என்ற கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். யதார்த்தமான நிலையை நீங்க கடைபிடிப்பீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று யதார்த்தமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சுற்றுலா கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கூட கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முறையற்ற வழிகளில் சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வாய் துடுக்காக பேச வேண்டாம். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறும். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது ஆதாயம் கிடைக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கூடுதல் உழைப்பு இன்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழலும் இருக்கும். அதனால் உங்களுக்கு லாபமே தவிர நஷ்டம் ஏதும் இல்லை. கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல் நீங்க விட்டு கொடுத்து செல்வது இன்னும் நல்லது. மாணவர்கள் பொறுப்பாக காணப்படுவீர்கள். மனதை தைரியத்துடன் வைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று பெரும் முயற்சி எடுத்தால் எதிலும் சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மனம் போல் வாழ்க்கை இன்று அமைந்து விடக்கூடும். பொருளாதார விரக்தி கொஞ்சம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். என்ன பொருள் வேண்டுமோ அதனை மட்டும் வாங்குங்கள். தேவையில்லாத பொருட்கள் மீது முதலீடுகள் செய்ய வேண்டாம். இருக்கும் வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு குடி போகலாமா என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், ஓரளவு வெற்றியும் கொடுக்கும். திருவோணம் சொந்த பந்துகள் வரைக்கும் இருக்குங்க. கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. காரியங்களை கூட வெற்றி இருக்கும். கால தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அபிட்டம் இன்று மனதளவில் தைரியம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கூட கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். என்று நீங்க பெரும் முயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சூழ்நிலை புரிந்து கொண்டு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். கும்பம் ராசினியருக்கு எல்லா வளமும் கண்டிப்பாக பெறுவோம். செல்வாக்கும் கண்டிப்பாக கூடும். இந்த வளமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகளை மட்டும் நழுவ விடாமல் செயல்படுத்துங்கள். என்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். அதன் காரணமாக உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கும். என்று தனக்கென தனி வீட்டை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனதை தைரியத்துடனும் வைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடக் கொடுங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் உயர கொடுங்க. எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். யாரையும் சந்தேக நோக்குடன் மட்டும் பார்க்க வேண்டாம். பெண்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்வீர்கள். சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. கணவனிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. காதல் குளறுபடியை கொஞ்சம் ஏற்படுத்தும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். காதலை பற்றி கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. மாணவர்கள் இன்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று வாழ்க்கை துணையின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எல்லா வளமும் ஒரு பக்கம் பெருகக்கூடும். வாய்ப்புகளை இன்று நீங்க நழுவ விட மாட்டீர்கள். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். இன்று
கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. சதயம் நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. தனக்கென ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். போராட்டாத்தி என்னை இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தேவையில்லாத குளறுபடிகளை மட்டும் செய்ய வேண்டாம். மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். என்று நீங்க மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இந்த யதார்த்தமான செயல்பாடுகளை வச்சு கொடுக்கும். தொழில உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். மீனம் ராசினியர்கள் தெய்வ பக்தி கூடும்னாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். வீட்டிலும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். சூழ்நிலை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். முறையற்ற வழிகளை சென்றால் மட்டுமே கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஏனோ தனமாக மட்டும் இருந்து விட வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வாக்குவாதங்களை கூட ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இந்த உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நடக்கின்ற காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டுங்க. ஏனோ தனமாக இருக்க வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். சந்திராஷ்டிரம் முடிமறை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். யாருக்கேனும் இன்று உதவிகள் செய்வதனால் ஓரளவு நல்லதொரு பரிகாரமாக அமைய கொடுங்க. ரேவதி பதட்டம் கொள்ள வேண்டாம். குழப்பம் வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவானாலும் பார்த்து அதனை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.